கோயம்புத்தூருக்குள்ள சொந்தமா இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே எல்லாரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுமே பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல சரவணம்பட்டியோட லேண்ட் காஸ்ட் சென்ட்டுக்கு 18 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க. சரவணம்பட்டி நியர்பை டிஸ்டன்ஸ்லயே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பாதிக்கு பாதி விலையில நீங்களும் இடம் வாங்கலாம். ஒரு 45 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே நீங்க சொந்தமா இங்க வீடே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்லா யோசிச்சுக்கோங்களேன், ஒரு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 5 மடங்கு லாபம். சைட்ல இருந்து முன்ன பின்ன லெஃப்ட் ரைட்னு எங்க பார்த்தாலும் ஃபேமஸான ஸ்கூல் காலேஜஸ் பிரீமியம் அம்யூனிட்டிஸோட டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போறது இல்லை. ஸோ பிரதர் இருக்காங்க, நீங்க வந்தாலும் அவர் தான் மீட் பண்ணுவீங்க. ஸோ தட் பிரதர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க பிரதர், இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் அண்ட் இது எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளோ பிளாட்டா பிரிச்சிருக்கீங்க? வணக்கம் மேடம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சரணம்பட்டியில இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல ரீச் பண்ற மாதிரி இருக்குங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சரணம்பட்டியில இப்போ சென்ட் 18 ரூபா 20 ரூபா போயிட்டு இருக்குங்க சென்டோட பிரைஸ். உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இமீடியட்டா வீடு கட்டணும், லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி இருக்கிறோம், 2 BH 3 BH வீடு கட்டி இருக்கோம்னா இந்த பிளாட் வந்து அருமையான பிளாட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரணம்பட்டியில இருந்து கரெக்டா உங்களுக்கு வந்து சத்தி ரோடும் சரி, நம்ம மேட்டுப்பாளையம் ரோடும் சரி, அதுக்கு சென்டர் பாயிண்ட்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 36 ஏக்கர்ல 550 பிளாட் பக்கம் நம்ம நல்லபடியா போட்டு உங்களுக்கு எல்லாம் முடிச்சு கரையம் ஆயிடுச்சுங்க. வீடுகளும் நிறைய வச்சுங்க, நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாமே உள்ள வந்துருச்சுங்க. இப்போ வந்து என்னன்னா அது வெற்றிகரமா முடிஞ்சனால இப்போ செகண்ட் பேசிங் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோங்க. செகண்ட் பேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் ப்ராஜெக்டா இது வந்து நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 பிளாட் பக்கம் இதுல இருக்குங்க, அவைலபிளா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாவே ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டுங்க. ஓகேங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 550 பிளாட்டை வெற்றிகரமா சோல்ட் அவுட் பண்ணிட்டு ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க சரவணம்பட்டியே ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க. பிரைஸ் மட்டும்தான் எனக்கு பிரச்சனைங்க, என் பட்ஜெட்டுக்குள்ள வர மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெஸ்டான அஃபோர்டபுள் காஸ்ட்ல நீங்க பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு ஏரியாங்க. நீங்க டைரக்டா வரும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்கூல் காலேஜஸ் நிறைஞ்ச ஏரியா அப்படிங்கிறது. தென் நீங்க சரவணம்பட்டி அப்படின்னு சொன்னாலே அம்யூனிட்டிஸ் தேவையில்லை நான் கேட்கணும்னு இருந்தாலும் நீங்க சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயிட்டான தார் ரோடுங்க, 30 ஃபீட் 40 ஃபீட் தார் ரோடு வந்துருங்க. உள்ளேயே வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க, வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரைனேஜ் வசதி பண்ணிருக்கோம், சோலார் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்டுக்குமே வந்து ட்ரீ பிளான் டிஸ்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு காம்பவுண்ட் வால்வு, உங்களுக்கு செக்யூரிட்டி கேமரா சிஸ்டம் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலேயே வந்து நான் லோ பட்ஜெட்ல இமிடியேட்டா வந்து இப்போ ஐடி பீப்புள்ஸ் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே இப்போ லோ பட்ஜெட்ல வீடு கட்டி வர்றதுக்கு இது ஒரு சௌகரியமான ஒரு இடமா இருக்குங்க இது. ஓகேங்க. ஏன்னா லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்றப்ப அம்யூனிட்டிஸ் என்ன டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கலாம். பட் இங்க எல்லாமே இருக்கு. இம்மிடியேட்டா வீடு கட்டி உடனே குடியேறதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர், இபி, ரோடு, குழந்தைங்களுக்கு அங்கே சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ், சிசிடிவி கேமரான்னு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ இம்மிடியேட்டா நீங்க குடி வர்றதுக்கு அத்தனை அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இதையும் மீறி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குன்னா ஐடி பீப்புள்ஸ்க்கு அஃபோர்டபுள் காஸ்ட்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் இல்லைங்களே. இதையும் தாண்டி இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு பெஸ்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி? மேடம் கண்டிப்பா மேடம். இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு இப்போ நம்ம மெயினா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ துடியலூருங்கிறது ஒரு நல்ல ஒரு டெவலப்பான ஒரு சிட்டி ஆயிடுச்சு துடியலூருங்கிறது. அதுபோக உங்களுக்கு கோவில்பாளையங்க, கோவில்பாளையமும் நல்ல டெவலப்பான ஒரு ஏரியா வாய்ப்பு வச்சுங்க. சரணம்பட்டி நம்ம சொல்லவே வேணாங்க. சரணம்பட்டி, கோவில்பாளையம், துடியலூர் இந்த 3 பிளேஸுக்குமே ஒரு சென்டர் பாயிண்ட்ல இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. பஸ் போற ரோடு மேலேயே நம்ம சைட் கொடுத்துருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சரணம்பட்டி குமரகுரு காலேஜ், SNS காலேஜ், டான் பாஸ்கோ ஸ்கூலு, ஐத்தியா டெக் பார்க், SVP டெக் பார்க், அப்புறம் உங்களுக்கு சில்சஸ் ஐடி பார்க், இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்லே நம்ம அந்த சைட்டுக்கு நம்ம வந்துடலாங்க. இந்த சைட்டுக்கு ரொம்ப நியர்பையா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸோ இல்ல ஒரு 5 மினிட்ஸ் டிராவலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரங்கநாதர் காலேஜ் அமைச்சிருக்குங்க, அப்புறம் நாராயணா ஸ்கூல் அமைச்சிருக்குங்க, அப்புறம் ஐன்ஸ்டீன் ஸ்கூலும் அமைச்சிருக்குங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது இல்லைங்க. பக்கத்துல சுகந்திரா ஸ்கூலும் இருக்குங்க. ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கூல் பக்கம் அந்த சைட் பக்கத்துல நம்ம. இதுதான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். சைட்டு 4 பக்கமுமே பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா. முக்கியமா
முக்கியமா பஸ் போற ரூட் மேலேயே சைட்டுங்க. இந்த அளவுக்கு பிரீமியம் அமெனிட்டிஸோட இந்த அளவுக்கு சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. சென்டர் ஆஃப் ஏரியா அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். அதே டைம்ல இப்ப நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருந்தா பேசிக்கா ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல, ஏன்னா ஆல்ரெடி இங்க நிறைய வீடு வந்திருக்கு. ஓவரால் எவ்வளவு வீடு இருக்கும் மேடம்? இப்ப வந்து உள்ள ஃபர்ஸ்ட் ஃபேசிங்ல நம்ம பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 15 வீடு பக்கம் ஆயிடுச்சுங்க. அது போக இப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டுறதுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அதை பார்த்து செகண்ட் ஃபேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேசிங் வந்து நம்ம ஒரு 7 லட்சத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா 9.85க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து ஃப்ரீ லான்ச்சிங் பிரைஸ்னால இந்த பிரைஸ்ங்க. இதுல இருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஏன்னா பெர்சென்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஃபுல்லா பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் குடும்பங்கள் எல்லாமே குடி வர்ற அளவுக்கு எல்லா அமெனிட்டிஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். வித்தின் ஒரு 1 இயர்க்குள்ள சோ இவங்க வந்து ஒரு 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது. இன்னைக்கு ப்ரீ லான்ச்சிங்ல உங்களுக்கு 9.85 அப்படிங்கிறப்போ சரவணம்பட்டி மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பாதிக்கு பாதி பிரைஸ்ல நீங்க ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்ல வந்து வாங்கிக்கலாம். அதே வீடு கட்டுற மாதிரி இருந்தா நம்ம பேசிக்கா என்ன பிளான் மீன்ஸ் என்ன பட்ஜெட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? 1 BH வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 lakhsல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பருங்க. என்னன்னா எம்டி லேண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்க் லோன் போயிட்டீங்கன்னா 70% இருந்து 75% லோன் கிடைக்கும் ஈஸியாவேவும். அது இப்ப நம்ம வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனா போறோம்னா ஒரு 80 to 85% நம்மளே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்மளே பேங்கோட டைப்லாம் நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ என்னன்னா இப்போ ஒரு 1 BH வந்து பாத்தீங்கன்னா 35 lakhsக்கும் 2 BHக்கு வந்து ஒரு 40 lakhsக்கும் 3 BHக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 lakhsக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. சரவணம்பட்டி நியர்பை டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஒரு 35 lakhs பட்ஜெட்ல சொந்த வீடு. இதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பிரைம் லொகேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்ல இப்ப நான் வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு போனாலும் ஆப்வியஸ்லி மொத்த அமௌண்ட் என்கிட்டயுமே இப்ப கிடையாது. சோ எவ்வளவு அமௌண்ட் என் கையில இருந்தா நான் இங்க இடம் வாங்குறத பத்தியோ இல்ல வீடு வாங்குறதோ நான் யோசிக்கலாம்? இல்ல மேடம், இப்ப சிம்பிளா சொல்லணும்னா 7 to ஒரு 10 lakhs அழகான ஒரு 1 BHK வீடு வந்து அழகா நம்ம வாங்கிக்க முடியுங்க. லோன் அரேஞ்ச் பண்ணி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட முடிச்சு உங்களுக்கு இமிடியேட்டா உங்களுக்கு நீங்க பால் காய்ச்சி வீடு குடியேற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. லோன் சப்போர்ட் அத்தனை நீங்களே பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. சூப்பர். யோசிக்கவே வேண்டாம். சரவணம்பட்டி நியர்பை டிஸ்டன்ஸ்ல, அதாவது ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க இல்ல சரவணம்பட்டி நியர்ல நீங்க ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா வீட்ல இருந்து உங்க வண்டி எடுத்தா வித்தின் ஒரு 7 to 10 minutesல நீங்க ஆபீஸ் போயிடலாம். அந்த மாதிரி லொகாலிட்டில சூப்பரான பிரீமியம் அமெனிட்டிஸோட சூப்பரா டெவலப் பண்ணிருக்கிற இந்த ப்ராஜெக்ட்ல வீடு இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 7 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் நம்ம கையில இருக்கா. தாராளமா நீங்க நேர்ல வாங்க. ஃபுல் லோன் சப்போர்ட்டுமே இவங்களே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியாலேயே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட். இன்வெஸ்ட் பண்ணா நான் சொன்ன மாதிரி வித்தின் 2 இயர்ஸ்ல குறைஞ்சது ஒரு 5 மடங்கு லாபம் கிடைக்கும். நிறைய ஸ்கூல் காலேஜஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு எதுவுமே குறையில்லாத அளவுக்கு சூப்பரா செலக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லாமே ஓகே. நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வரும்னா சொல்லிக்கலாம். வாங்க, நம்பிக்கையா வாங்க. கண்டிப்பா இந்த லேண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட்டான ப்ராஜெக்ட்டுங்க. புது ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு பிளாட் எல்லாமே இமிடியேட்டா ஃப்ரீ லான்ச்சிங் பிரைஸ்னால உங்களுக்கு வந்து இமிடியேட்டா பிளாட் இறக்கிங்க போயிட்டு இருக்கு. நீங்க ஸ்டாலிங் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.